ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் ஷங்கர். வெல்கம் பேக் டு இன்ஃபோ தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம். ஆக்சுவலா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் வந்து இந்தியால லாஸ்ட் ஒரு மோர் தென் ஒரு 10 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு. ஆனா, இவ்வளோ அவேர்னஸ் வந்து போலீஸ் கிரியேட் பண்றாங்க. இல்ல பேங்க் மூலியமா நமக்கு அவேர்னஸ் மெசேஜ் வருது. இல்ல வந்து ஆட் வருது. அப்புறம் கவர்ன்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நெறைய வந்து ஆட்லாம் வருது. எல்லாமே வருது. அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. அப்படி கிரியேட் பண்ணாலும், வருஷா வருஷம் இந்த டிஜிட்டல் ஸ்கேம் வந்து டிஜிட்டல் ஸ்கேம் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அத அத பத்தி தான் இப்ப இந்த இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஸ்கேம்னா என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இவங்க எப்படி டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல வந்து செக் பண்றாங்க. ப்ரொஃபைல் இன் தி சென்ஸ் நீங்க அதாவது இவங்க டார்கெட் பண்றது யார டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப வயசானவங்க, ஏஜ்டு பீப்பிள் பிளஸ் ரிட்டயர்டு கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ். மேக்ஸிமம் இவங்கள தான் வந்து கவர் பண்றாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் காசு இருக்கும். அப்ப அவங்கள தான் வந்து இது பண்ணலாம். பிளஸ் ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்னங்கிறது தெரியாது. ஒரு அவேர்னஸ் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஒர்க் பண்ண கல்ச்சரே வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இந்த டிஜிட்டல் இந்தியாக்கு ஏத்த மாரி அவங்க வந்து மாறியிருக்க மாட்டாங்க. ஏன்னா, அது முன்னாடியே வந்து ரிட்டயர்ட் ஆயிருப்பாங்க. அப்ப அவங்கள தான் வந்து டார்கெட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிட்டயர்ட் புரொஃபசர், ரிட்டயர்ட் டாக்டர், ரிட்டயர்ட் ஜட்ஜ், ஈவன் ஜட்ஜ் கூட, ஏன் ரிட்டயர்ட் பேங்கர்ஸ், ஏன் இல்ல பேங்கிங்ல வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அதாவது ரொம்ப ஏஜ்டு பீப்பிள். அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த சோசியல் மீடியா யூசேஜ்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது. அந்த மாரி பீப்பிள் தான் வந்து டார்கெட் பண்றாங்க. அந்த மாரி பீப்பிள டார்கெட் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த மாரி உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி, அ அதாவது இந்த ஹெராயின் வந்து கடத்தியிருக்காங்க. அதுக்கான டிரான்சாக்ஷன் வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கு. அதனால உங்கள வந்து நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம். அப்டின்னு அவங்கள வந்து இது பண்றது. இல்ல அப்டின்னா ஒரு ஒ ஒ ஒரு ஃபேக் பார்சல், கொரியர் பார்சல் வந்து வந்திருக்கு. அது ரிலேட்டட் டூ ஆன்டி மனி லாண்டரிங் அதுல வந்து வருது. அதனால வந்து உங்கள வந்து நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவன வந்து யோசிக்கவே விட மாடாம யோசிக்க விட மாட்டாங்க. பிளஸ் வந்து ஒரு எமோஷனலா இவங்கள வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு உடனே என்ன பண்றாங்கன்னா, உடனே வந்து நாங்க கார்ட வந்து என்னோட சீனியர்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு போலீஸ் ஆஃபீசர் வராரு. உடனே அவர் எப்படி பண்றாருன்னா, வீடியோ கால்ல வர்றாங்க. அப்படி வீடியோ கால்ல வர்ற மாரி என்னன்னா, ஒரு போலீஸ் செட்டப் மாரி வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன ரூம்ல வந்து ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டு யாரோ ஒரு ஆஃபீசர் வந்து உட்கார்ந்திருக்காரு. அவரு கேட்டா நான் வந்து என்ன சொல்லுவாரு, நான் வந்து மும்பைல இந்த ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். இல்லன்னா அது ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாரி உங்க அக்கவுண்ட்ல வந்து இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதனால வந்து நாங்க வந்து உங்கள அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்கள வந்து அடுத்து யோசிக்கவே விடாம, அடுத்து வேற யாருக்கும் கால் பண்ணாம, நீங்க இந்த இந்த டைம்ல நீங்க வேற யாருக்கும் கால் பண்ணக்கூடாது. நாங்க எல்லாத்தையுமே உன்ன வாட்ச் பண்றோம். அதனால தான் நாங்க வீடியோ கால்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்கள்ட்ட இருந்து உடனே என்ன பண்றாங்க, இதுலருந்து நீங்க எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாரி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு ஆயிரக்கணக்கான அமௌண்ட்லாம் கிடையாது. குரோர்ஸ் கணக்கான அமௌண்ட். இது 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 ரிலேட்டடா நியூஸ் வந்து நெறைய நியூஸ் வந்து வருது. ஆனா, இப்ப என்ன இந்த வீடியோ எடுக்கறதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா, அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வந்து வீடியோ எடுப்பேன். ஏன் அப்படின்னா, அதாவது நீங்க ஒரு ரீசென்ட்டா எப்படின்னா, ஒரு 30 crore ஃப்ராட் நடந்திருக்கு. அதெல்லாம் ரிட்டயர்டு டாக்டரு, ரிட்டயர்டு புரொஃபசர் அவங்கட்ட நடந்திருக்கு. ஏன் ஈவன் பேங்கரு, ஹைகோர்ட் ஜட்ஜு அவங்கட்ட கூட நடந்திருக்கு. அவங்கட்டலாம் இதே ஃபார்மேட்ட தான் யூஸ் பண்றாங்க. இதுவும் உங்கள வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்கள வீடியோ எடுத்து இதெல்லாம் எப்படின்னா ஒரு நாள் நடக்கிறது இல்ல. மாசக்கணக்குல நீங்க வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசக்கூடாது. அப்படிலாம் சொல்லி அவங்கட்ட இருந்து அமௌண்ட்ட வந்து இது பண்றாங்க. இது நெறைய பேர் வந்து வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சில பேர் வந்து கம்ப்ளைண்ட்டே பண்றதில்ல. அப்படி ஒருவேள கம்ப்ளைண்ட் பண்ணா கூட ஏதோ அந்த அமௌண்ட்ட வந்து ரெக்கவர் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. உன்னொன்னு இந்த மாரி ஏதோ ஃப்ராட் நடந்துருச்சு. அப்ப ஃப்ராட் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா 1930 அந்த நம்பர்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஒரு 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 இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் ஒண்ணு நான் சொல்றேன். உங்க எல்லாருக்குமே வந்து சி.வி. சண்முகம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஏடிஎம்கேல எம்பி. அவருக்கு ராஜ்யசபா எம்பி. அவர் ஒரு தடவ என்ன பண்றாருன்னா, ராஜ்யசபாக்கு வந்து செஷன் அட்டெண்ட் பண்ண போறாரு. போறப்ப அவருக்கு வந்து கால் வருது. கால் பண்ணிட்டு இந்த மாரி அவருக்கும் அதே மாரி தான் டிஜிட்டல் அரெஸ்ட் சினாரியோ தான் அந்த மாரி தான் நடக்குது. அவரு ஃபர்ஸ்ட் வந்து புரியல. அதுக்கப்புறம் வந்து அவரோட அசிஸ்டன்ட்ட வந்து குடுக்குறாங்க. குடுத்துட்டு என்னன்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. பார்த்தா அவருக்கு வந்து ஒரு 60 டூ 17 கால்ஸ் வந்து வருது. அதுக்கப்புறம் அவர் வந்து இது இல்லாம என்ன பண்ணிருக்காரு, ராஜ்யசபால உள்ள அங்க உள்ள போலீஸ்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி என்னன்னு செக் பண்ண சொல்லுங்க. இதுக்கிடையில அவரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரூ காலர்ல ஆப்ல வந்து செக் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர போட்டு என்ன யாரு அப்படின்னு. பார்த்தா அந்த ட்ரூ காலர்ல ஆப்ல பார்த்தா மும்பைல உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட இது ட்ரூ காலர் டீட்டெயில்ஸ் வந்து காமிக்குது. அதுக்கப்புறம் அந்த நம்பர ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தா, ரிஜிஸ்டர் ஆனது பார்த்தா வெஸ்ட் பெங்கால். ஆனா அது அந்த சிம் லொக்கேட் ஆன இடம் பார்த்தா டெல்லி. ஒரு இந்தியால உள்ள ராஜ்யசபா எம்பிட்டயே டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு தைரியத்தோட அவங்க இது பண்றாங்க. பிளஸ் அவர் கால் எடுக்கல, கால் ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்புறம் பேசிட்டு இது பண்ணோனே இருங்க உங்களோட ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவர ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையில அபியூஸ் பண்றாங்க. ராஜ்யசபா எம்பி கிட்ட கூட அவங்களுக்கு வந்து அந்த அளவு கூட பயம் இல்ல.
அப்ப இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவேர்னஸ் இருக்கணும். டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்னங்கிறது தெரியணும். இந்த மாரி சைபர் கிரைம்ஸ் வந்து நெறைய நடக்குது. நம்ம ஒவ்வொரு சைபர் கிரைம்ஸும் ஒவ்வொரு வீடியோலயும் ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அதனால எல்லாரும் வந்து அது உங்களுக்கே நீங்களே வந்து உங்களோட சர்க்கிள்ல உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃபிரெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சைபர் ஃபான்ஸ்க்கு வந்து இல்ல சைபர் கிரைம்ஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கலாம். ஒருவேள அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா, அவங்கள வந்து இமிடியேட்டா 1930க்கு கால் பண்ணுங்க. கோல்டன் ஹவர்ஸ்ன்னு ஒரு பீரியட் இருக்கு. அதுக்குள்ள நம்ம கால் பண்ணோம்னா, அந்த அமௌண்ட்ட வந்து ரெக்கவர் பண்ணிறலாம். அதுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால இது பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க் யூ.